வெல்கம் டு அருசுவை அள்ளினி. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோவில் ஃபிஷ் டிக்கா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் மசாலா போட்டு மீனை ஊற வைக்கணும். என்ன மசாலான்றது நான் அடுத்து காட்டுறேன். காஷ்மீர் மிளகாய் தூள் தேவைப்படும், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் தேவைப்படும். இப்போ ஃபிஷ் டிக்கா மசாலா செய்யறதுக்கு ஃபிஷ் ஊற வைக்கலாம். மீன் நான் மஞ்சள் பொடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுனால ரொம்ப எல்லோவா தெரியுது. இது மாதிரி கழுவி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், நிறைய எண்ணெய் ஊற்றி ஃபிஷ் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரே ஒரு ஸ்பூன் போதும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இதிலே ஃபிஷ்ஷை நல்லா வறுத்து எடுக்கணும். எண்ணெய் இதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ சைடும் இது மாதிரி குக் பண்ணிடுங்க. இப்போ மீன் எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நான் அதே பேனில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீரகமும் நல்ல கலர் மாறிடுச்சு. நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே மீனில் உப்பு போட்டிருக்கோம், அதனால கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ வெங்காயத்தில் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஹீட்டில் இதை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. இப்போ 5 மினிட்ஸ் தக்காளி நல்லா வதக்கியாச்சு. நான் எடுத்த தக்காளி கொஞ்சம் காயாக இருந்ததுனால இது மசியலை. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைக்கணும். இப்போ பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் ஆயில், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்குங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் மெல்ட் ஆனோட்டி இதில் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் கலருக்காக கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிரேவியில் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா ஃப்ரை ஆகிருக்க மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வைக்க போகிறேன். அப்போ தான் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். கிரேவி 5 நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபிஷ் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியில் நான் வாவல் மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது இல்லாமல் போன்லெஸ்ஸாக மீன் யூஸ் பண்ணிங்கனாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்தெந்த மீன்லாம் ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும் அந்த எல்லா மீனுமே நீங்கள் டிக்கா மசாலாவுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.